வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அன்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க சீமாடபர். ஆம், இந்த எபிசோடு இது வந்து எபிசோடுன்றத விட இது நாங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் எபிசோட் மாரி குடுக்கலாம். பேசிட்டு இதுக்கடுத்து வந்து இந்த எபிசோட் தொடர்ந்து அடுத்த நாளே ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும். அ அதுக்கான ஒரு ப்ரிவ்யூ எபிசோடு தான் இது. அதுல ஒரு சில விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாரி வச்சுக்கங்களேன். இத கேட்டுட்டு நீங்க அப்படியே அடுத்த எபிசோட் போலாம். ஆம், இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே அந்த எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதுல வந்து இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னா, ஆர்த்தர் முருகன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் நண்பரே. வணக்கம். வணக்கம் ம். நண்பர்களே. ம். ஓகே. ஆம், சரி ஓகே. இதுல என்ன பேச வேண்டியது நம்ம வந்திருக்கிறோம். அது எதுவும் தெரியுமா உங்களுக்கு? நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து அந்த ஹாரர் எபிசோடு வந்து ஒண்ணு பண்ணியிருக்கோம். அதுல வந்து ம். அன்வான்டட் டவுட்ஸ் என்னது இது டிஃபரெண்ட்டா இருக்கு. எபிசோட் நம்ம ம். நார்மலா பண்ற எபிசோட் மாரி இல்ல, இது வேற மாரி இருக்குன்னு சொல்லி அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கும்ல. அத வந்து ம். எதுக்கு கன்ஃப்யூஷன குடுத்துட்டு, நம்ம ஒரு கிளியர் ம். பண்ணி விட்டுருவோமே. கிளியர் பண்ணிடுவோம் இந்த அப்படிங்கிற கிளியர் மாரி பண்ணிட்டேனே. ஒரு சின்ன ஒரு ம். கிளியர் பண்றதுக்கான ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாரி கூட சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ம். டிஸ்க்ளைமர் தான். டிஸ்க்ளைமர் எழுதி போடுறத நாங்க இதுல போடுறோம் அவ்வளோதான். ம். அது ஏன் இத நீங்க ஆ. எபிசோட் முன்னாடியே போட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னா, அந்த ஃபீல் அது கெடுத்துறக்கூடாது. அதுதான் இதுல ஆ. சொல்லவே வந்திருக்கிறோம். என்ன ஏதுன்னும். ஆ அது வந்து அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுல ஆல் வந்து எப்புட்ன்னா, ஒரு ஆ. நிமிஷம் சொல்லிடுவோம். ம். அதுல வந்து எப்டின்னா, நாங்க வந்து என்னது இது முற்போக்கு, பிற்போக்கு இதெல்லாம் பேசிட்டு இருப்பாய்ங்களே, இப்போ வந்து இதுல ரொம்ப ஒரு மாரி ஆ உண்மைக்கு நெருக்கமான்னு சொல்லணுமா? எப்டி சொல்றது? இது ரொம்ப அது டிஃபரெண்ட்டா இருக்கே. இது வந்து எப்பவும் பண்ற இது இல்லாம வேற மாரி இருக்கே. ஆ ம். அவுட் சைட் தி பாக்ஸா பேசியிருக்கீங்களே அப்டின்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கெல்லாம். ஸோ அத வந்து ம். கிளியர் பண்ணிறலாம். வி 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 ஹேவ் வி ஹேவ் டூ கிளியர் தி ஏர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி அத கிளியர் ம். பண்ணிறலாம் அப்டிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. ம். ஆ. ஆமா. இதுல ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எபிசோடோட இதுக்கு போயிரலாம். எப்படின்னா, எப்படி அது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். என்னன்னா, எந்த ஒரு இன்ட்ரோ இப்போ நம்ம நார்மலா ஒரு இன்ட்ரோ மியூசிக் இருக்கும். இந்த எபிசோடுமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எந்த ஒரு இன்ட்ரோ மியூசிக்கோ எதுவுமே இருக்காது. எப்பயும் நம்ம குடுக்குற இன்ட்ரோவோ இருக்காது. ஈவன் இதுலயாவது வணக்கமாவது அட்லீஸ்ட் வச்சிருப்போம். அது கூட அதுல இருக்காது. டைரக்ட்டா அது எபிசோட்குள்ள போயிரும். இது ஃபர்ஸ்ட் ஆமா. இருக்கிற ஒரு இது. ஆ 2வது என்னன்னா, அ அந்த எபிசோட வந்து அந்த எபிசோட்ல என்னன்னா, இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இப்ப ஆர்த்தர் சொன்ன மாரி, என்னடா நீங்க எல்லாரும் என்னடா முற்போக்குன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்னடா உட்காந்துட்டு இப்படி கதை பேசிட்டு இருக்கீங்க, பேய் கதை பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஆயிறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸா பாருங்க. அ அதுக்கு ஆ. நாங்க எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்க எதுவுமே இப்ப வந்து அ இப்ப எங்ககிட்டயே நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். என்னன்னா, இப்போ ஒரு கதை இருக்கு. இந்த கதை வந்து இதனால தான் நடந்துச்சு. இதனால இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்ககிட்டயுமே சொல்ல வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டுமே. அத ஒரு அந்த பர்ப்பஸ்லயே கொண்டு போய் பார்க்கலாம். அந்த அந்த ஜான்ராலயே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த எபிசோடோட மோட்டிவ். அததான் சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ ஆர்த்தரு? இல்ல. இது இன்னொன்னு வந்து, இது எதுக்காக ம். இவ்ளோ நெறைய இதுல வந்து ஃபினாலேலயே கேட்பாங்க. யாருமே ம். உங்களலாம் கேட்க மாட்றாங்களே. யார்ட்ட தான்டா பேசிட்டு இருக்கீங்கங்கிற மாரி நெறைய இது கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். ஆனா ம். ரியலாவே நான் வந்து ஒரு தடவ வந்து இந்த கோயிலுக்குலாம் போறதுல என்னடா தப்பு? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ட்ட ஒரு சீமூர் பிரிவு வந்தாய்ங்க. ஸோ அது மாரி ம். அன்வான்டட் இத வந்து இந்த மாரி எபிசோட் கொஞ்சம் நம்ம இவ்ளோ நாள் கழிச்சு ஒர்க் பண்ணி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கான். அதுக்கு ம். தேவையில்லாத ஒரு அன்வான்டட் நெகட்டிவ் அட்டென்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இத நாங்க இந்த ஆடியோவ ம். பேசி இதுக்கு முன்னாடி போடுறோம் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இது ம். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த எபிசோட் வந்துரும் வந்துரும். ஆமா. ஆ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 5 போஸ்டர் மேபி ரிலீஸ் ஆயிருக்கும். ஆமா கரெக்ட். 5 போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். Instagramல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போஸ்டர் லைனா ரிலீஸ் பண்ணியிருப்போம். ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக. ம். இது அப்படியே ஆமா. முடிஞ்சோனே இன்னைக்கு இந்த டிஸ்க்ளைமருக்கு அடுத்த நாள் அந்த எபிசோட். இதுதான் வந்து ஃபார்மட்டாவும் ரிலீஸ் ஆகும். அ இந்த எபிசோட் வந்து. அம் ம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அ இந்த எபிசோட் வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. கரெக்ட் தானே? ஆமா. 1 வருஷம் பிப்ரவரில 1 வருஷம் ரெக்கார்ட் இருக்கும். 1 பண்ணோமா? வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. ம். ஆமா. ஆமா. ஒர்க் அது ரொம்ப முன்னாடி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாசம் வந்து அத கடப்புலயே கடந்து அப்படியே ம். எடுத்துருக்கோம். எதனால அப்படின்னா, இந்த ஜான் விக்ன்னு ஒருத்தன் இருந்தான்ல, ம். யாருக்காவது தெரியும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல எல்லாருக்கும். அவன் ம். ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த ஜான் விக் தான் இந்த ஐடியாவ வந்து ஜீமோ கிட்ட எடுத்துட்டு வந்தது. ஜீமோ கிட்ட எதுக்கு ம். எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. எடுத்துட்டு வந்து அவங்க 2 பேரும் ஏதோ டீலிங்கு. அவைங்க ஏதோ டீலிங் போட்டு பண்ணானுங்க. பெருசா ஏதோ ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களலாம் கட்டி போட்டு, எங்களலாம் வந்து எப்படி சொல்றது? ஆ வாயே தொறக்கக்கூடாது. நீங்க எதுவுமே ரெக்கார்டிங்ல வேற எதுவுமே பேசக்கூடாதுடா. எடிட் பட்டனே இருக்கிறதே மறந்து போய் இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாரி எங்கள கொடுமைப்படுத்தி ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருந்தானுங்க. அந்த அ, ரெக்கார்டிங் தான் இது. ஸ்லேவரி அ. மாடர்ன் ஸ்லேவரி பண்ணிட்டு இருந்தானுங்க அவங்க. இல்ல அவங்க நீ எங்கள ஜான்விக்க வந்து நீ ஸ்லேவா வச்சிருந்த. ஒரு நாள் அவன் உன்னைய ஸ்லேவ் ஆக்கணும்னு நெனச்சான். ஸ்லேவ் ஆக்கிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஆனா வந்து இந்த அ. எபிசோட் வந்து
வேணா ம். இது காமெடியா போடலாம். ஆனா வந்து இத காமெடி நம்ம எதுவும் பண்ணல. நார்மலா டைரக்ட்டா பேசியிருக்கோம்ல. அதனால வேற ம். எதுவும் போட முடியாது. நான் இல்லன்னு வச்சுக்கயேன், இந்த மெமரீஸ் ஆஃப் ஜான் விக்ன்னு சொல்லி போஸ்டர் ரெடி பண்ணியிருப்போம். ஆமா. அவன் 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 வந்து அவன் என்ன ஆனானே எங்களுக்கும் தெரியல. சப்போஸ் இத எங்களுக்கும் கேட்டுட்டு தெரியல. அவனே வந்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஏ அ, இல்லடா அவன் வந்து வந்தாலும் அவன செருப்பு அ, கழட்டி தான் அடிப்போம். அவன் ஏன்னா வந்து அ, எப்படி சொல்றது? ம், எவனாவது இப்படி பண்ணுவானாடா? நான் இதுவரைக்கும் நான் என்ன பார்த்ததில்லடா. படத்துல தான்டா கோஸ்ட் பண்ணுவானுங்க. இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் ம், ஹிட்மேன்லாம் கோஸ்ட் பண்ணுவானுங்க தெரியுமா? அந்த மாரி ஏதோ கோஸ்ட் ம், பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். ம். லிட்டரலா லியோ மாரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அது என்ன அங்கிட்டு போய் பார்த்தா டீ ஐயோ! கடை வச்சுட்டு இருக்கானா? அந்த மாரி இருக்கிறான் அவன். ஆ என்னமோ அதுதான். அதுதான். ஆனா என்ன இந்த ஐடியா எல்லாமே அவனோட ஐடியால தான் நாங்க பண்ணோம். அந்த ப்ரொமோஷனல் இதெல்லாமே அ ஆ. இந்த டிஸ்க்ளைமர் எபிசோடே அவனோட ஐடியா தான். இதையும் அவன் பண்ணி இல்ல குடுத்துட்டு போயிருந்தான்னா, அந்த ஆக்சுவலி ரெக்கார்டிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஆ. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க அவங்க சொன்னது நெறைய விஷயம் இருக்கு. ஆனா வந்து ம். அவன் இல்லாத காரணத்தினால அது ஃபுல்லாலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஜீமோக்கு இப்போ இதுவரைக்கும் ஜீமோ வந்து தெரிஞ்ச ம். அளவுக்கு ஜீமோ ஏதோ இத வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ம். அவனுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஆமா. ஏன்னா அது ரொம்ப முன்னாடி குடுத்த ஐடியா. இவன்ட்ட வந்து என்னன்னா, அது கியூசி வந்து அவன்ட்டயே குடுத்து, குடுத்து கேட்டு, கேட்டு இப்போ என்ட்ட இப்ப நான் அனுப்பிச்சிருந்தேன்னா, அவன் இன்னுமே நெறைய அதுல கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஆமா. நான் இப்ப இருக்கிறது எல்லாரையும் இவங்கள வச்சு ஒவ்வொருத்தருக்கா நான் அனுப்பிச்சு, அனுப்பிச்சு இதுல கியூசி இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு கேட்டு, கேட்டு, கேட்டு பண்ணியிருக்கிறோம். ஆ இது தென் வந்து இது எந்த மாரி ஒரு டைமிங்ல கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிர்றேன். இது முடிஞ்ச அளவுக்கு நைட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னு என்னோட தாழ்மையான கருத்து. என்ன அர்த்தரு? ஆமா. அது ஏன்னா அதுல கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். நீங்க சவுண்ட் ம். எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இவன் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி போட்டுருக்கான். அத நீங்க நைட்டு ம். கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கேட்கறதுக்கே ஒரு மாரி ஒரு அந்த ஒரு ஹாரர் ஹாரர் படம் பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு வரும். இல்லன்னா ம். ரொம்ப பிளன்ட்டா இருக்கும். நீங்க நார்மலா எப்பவும் இந்த எபிசோட் கேட்கற மாரி கேட்டீங்கன்னா, ஒரு மாரி ம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இது! ம். அடடா ம். பயமே வரலையேடா! அப்படிங்கிற மாரி உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ம். அதனால அத கொஞ்சம் நைட்ல கேட்கறது எவ்வளோ பெட்டர். ஆமா. அதுக்கப்புறம் ம். இது போக வந்து இதுல அ அங்க ஒருத்தன வந்து போஸ்டர் பண்ண சொல்லி தினமும் நைட்டு பால் கறந்துகிட்டு இருக்கிறேன். அவன் பாப்பாயி. அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து அவன் இதுக்காக 7 போஸ்டர் மேல பண்ணியிருக்கிறான் உட்காந்து அவன். போஸ்டர் எல்லாமே ஆமா. உனக்கு ஆமா. அனுப்பிச்சானாடா? இல்ல, இல்ல. அவன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவன நான். யாருக்கும். அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. இல்ல அவன் நான் தான் உனக்கு என்ன அனுப்ப பண்றான் சொல்லியிருந்தேன். தெரியுமா? அவன் ம். என்ன பண்றான் தெரியுமா? போஸ்டர எடிட் ம். பண்ணிட்டு, நம்ம வந்து இதுவரைக்கும் போஸ்டர்லாம் பப்ளிஷே பண்ண மாட்டோம். அதாவது யாருக்குமே ம். சொல்ல மாட்டோம்ல. எபிசோட் ஆமாமா. வரும்போது போஸ்டர் சஸ்பென்ஸா பார்ப்பாங்க. அது ஒரு மாரி நல்லா இருக்கும் அ எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாமா. இவன் ஆ. என்ன பண்றான்? எடிட் பண்ணிட்டு உடனே எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறான். Discordல போட்டு நல்லா ஓகே, இருக்கான்னு ஓகே. சொல்லுங்க. அப்படின்றான். அ. அதான் நீ யாருக்கும் ம். அனுப்பாத. யாரு உன்ன பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு மட்டும் அனுப்பு. முடிச்சுட்டு ம். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ம். நான் முடிஞ்சு ஆ. கடைசியா எனக்கு ஒரு போஸ்டர் பண்ணியிருந்தான். இதுக்கு முந்தின நாள் ரிலீஸ் ஆன போஸ்டர்லாம், எங்க அக்காவுக்கு வந்து இந்த கதை தெரியுமா, நேத்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இந்த கதைய நான் சொல்லிட்டு இது மாரி காமிக்கிறேன். அவன் நைட் அனுப்புறான். எங்க அக்கா காமிச்சுட்டு, அந்த இது ஜிபி முத்து டெம்ப்ளேட் இருக்கும்ல, "ஏன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுட்ட" அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. அ அந்த ஆ. மாரி பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த இடம் தெரியும். அவங்களுக்கு அந்த கதை தெரியுன்றப்ப, ஓகே. அப்டின்ற மாரி எனக்கு அது நல்லா கேட்டுட்டு மிரண்டு கனெக்ட் போய் ஆகும். உட்காந்துருந்தேன் இங்க தான். பயங்கரமா கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு வந்து அதெல்லாம். அது நல்லா பண்ணியிருந்தான் உண்மையிலேயும். கேட்டு அத பயங்கரமா உள்வாங்கி பண்ணியிருக்கிறான் அவன். அவனுமே சூப்பரா போஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறான். ஆ இது ஒரு எக்ஸ்பெரிமென்டல் எபிசோட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான் எக்ஸ்பெரிமென்டல் எபிசோடு. இது கேட்டு பாருங்க. இதுல ஆமா. எதுவும் வந்து ரொம்ப சுத்திக்க வேண்டாம். இது எதையும் மண்டையில ஏத்திக்க வேண்டாம். அப்படியே நீங்க கேட்டுட்டு, அப்படியே கடந்து போயிருங்க. அவ்வளோதான். இது வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்லாம் யோசிக்க வேண்டாம். இது எங்களுக்கு எங்க லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஆ. நீங்க கேட்டுட்டு, இதுக்கு ஒரு நீங்க பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபீட்பேக் குடுக்கலாம். என்னென்ன ஃபீட்பேக் ம். குடுக்கலாம்? இது மாரி ம். நெறைய பண்ணணும். வேற ஏதாவது எபிசோட் பண்ணணும்னா, இது மாரி பண்ணுங்க. இப்ப ஆண்டேஸ்ல அவன் ம். உட்காந்து பண்ணிட்டான். இப்ப ம். துண்டுபிடில வேற யாரையா வச்சு, ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்கள வச்சு கூட பண்ணலாம் இத சூப்பரா. ம். ஆடியன்ஸ்ல ஆமா. இருக்கிறவங்களுக்கு உண்மையாவே கதை இருக்கு அப்டின்னா, அவங்கள கூட்டு வச்சு கேட்டு, அவங்களோட ம். பெர்சனல் ட்ராமாக்கள் எல்லாம் நம்ம பேசி, அது மாரி கூட உருவி. பண்ணலாம். அ. உருவி நம்ம பண்ணலாம் வேணும்னா. ஆமா. இந்த மாரியே தான். இந்த மாரி நெறைய அதான் இது நீங்க இதுக்கு வந்து இதுக்கு அதிகமா எதிர்பார்க்கிறது பிளேயர்ஸ தாண்டி நாங்க இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்காக அதிகமா ஃபீட்பேக்ஸ் தான் நாங்க எதிர்பார்க்கிறது. ஆமா. அததான் ம். அ ரொம்ப அதிகமா எதிர்பார்க்குறது. என்ன ஒரு 2 மணி நேரம் எபிசோடு வரும். 2 டூ 2 1/2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது சரியா தெர்ல. தனித்தனியா வரும்ல? இல்ல ஒரே இதா தான். இல்ல எபிசோடு ஒரே இதா தான் வரும். போஸ்டர்ஸ் வந்து ஆ. ப்ரமோஷனுக்கு மட்டும் தான். ம். சரி. ஓகே. மெயின் போஸ்டர் இது பண்ணிட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். இத இது
அந்த டைமிங் தான் இப்ப நான் எப்படி முடிவு பண்றேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னன்னா 7:30 மணிக்கு இப்ப ரிலீஸ் பண்ணலாமா வழக்கம் போல? இல்ல இது இந்த டீமன் டைம்ன்னு மையல் இந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுவோமா? கொஞ்சம் மூட 6 நம்பிக்கைகளை செலுத்துவோமான்னு 666 பார்த்து. 666 ஆ, இல்ல ஃபர்ஸ்ட் நானும் இதே தான் யோசிச்சேன். ஒரே மாதிரி யோசிக்கிறோம். இதை யோசிச்சு நான் பாப்பா கிட்ட சொன்னேன். 6:66ன்னு ஒரு டைம் கிடையாது முதலாளி அப்படின்றான் அவன். இல்ல இல்ல தெரியும், நான் கரெக்ட் சும்மா தானே? சொல்றேன். 4:44ன்னு ஒரு டைமிங்ல பண்ணலாம். 4:44 இந்த கான்ஸ்பிரசி வந்துட்டான். என்ன கான்ஸ்பிரசி அதுல? ஏன் இதுல ஏதாவது கான்ஸ்பிரசி நீ இருக்கா 4 வந்து மணிக்கு? நீ 4ன்னு போட்டு பாரு. சைனால வந்து அது வந்து இது பேட் ஓமன்னு சொல்லுவானுங்க. 4 நம்பரு. 3:37 கூட அதனால பண்ணலாம். அந்த ஃபிளைட் ஆ நேம் ஐயோ. அதான் ஓகே காணா ஓகே. போச்சேடா ஆ, அப்படி கூட ஃபிளைட்டு தானே. கரெக்ட் கரெக்ட். ஆ, ஆமா ஆமா. ம், டாக்கிமிச்சி கூட ரைட். சொன்னானே பர்முடா ட்ரையாங்கிள் முழுங்கிடுச்சுன்னு. ஓ, சரி நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. பர்முடா ட்ரையாங்கிள் பத்திலாம் நான் பேசவே இல்ல. நீ அமைதியா இரு. ஓகே. அப்ப அத பத்தி அவளுக்கு 4:44க்கு ரிலீஸ் பண்ணிடுவோமா? காலையில அதிகாலை 4:44க்கு அப்ப ரிலீஸ் பண்ணிடுறாரு பேசாம. ஏதோ சைனால ஏதோ கதை இல்ல சொல்றான் இல்ல அவன். வேண்டாம். நான் டைமிங் அப்புறமா அது வந்து லிசனிங் டைம்ல நீ இது பண்ணலாம். நைட்டு ஒரு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணோம்னா அது அவங்க ம், கேட்கறதுக்கும் கரெக்டா இருக்கும். அந்த அப்படியா? டைம்க்கே நம்ம பண்ணிடலாம். அப்ப ஓகே. ஈவினிங் 4:44க்கு ரிலீஸ் பண்ணாலும் ஈஸியா தான் இருக்கும். டவுன்லோட் போட்டு ஆ நைட்டு கேட்பாங்க. கரெக்ட் தான் பேசாம. அந்த சரி மாதிரி ஓகே. நம்ம போயிரலாமா? டைமிங் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்போ வருதோ வரட்டும். அது ம், ப்ரொமோஷனல் போஸ்டர் போடும்போது ஜீமோ ம். போட்டுருவோம் என்னன்னு சொல்லிட்டு. ஆமா. அதிலே மென்ஷன் பண்ணி குடுத்துர்றேன் நானு. இத ஆம், வந்து நீங்க கருத்தில் கொள்ளுங்களா ம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெக்கார்டிங். ஆமா. இதுக்கப்புறம் நீங்க அங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து கேட்குறீங்க அது அப்டின்னா, அடுத்தது கீழயே எபிசோடோட டேகும் குடுத்திருப்பேன். அதுக்கு அடுத்த ஆமா. எபிசோடாவும் இது இருக்கும். 2லயும் நீங்க இது அப்படியே பண்ணிக்கலாம். ஒண்ணும் நிப்பாட்டிட்டு பிரச்சனை அத கிளிக் பண்ணிடுங்க போயிட்டு. அ அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். இன் த மெமரீஸ் ஆஃப் ஜான் விக் அப்படிங்கிற மாரி பின்னாடி மியூசிக் போடுறோம் நம்ம. சோகமான ம். வாத்திய ஒலி. அ சரி, ஓகே. இது அவ்வளோதான்டா. வேற எதுவும் நம்ம எதுவும் சொல்லணும்னு நெனச்சோமா? எனக்கு ஏன்னா மறந்துட்டேன் நான். எதாவது சொல்ல வேண்டியது இல்ல இல்ல இருக்கான்ட்டு. அவ்வளதான். இது அ, ஃபீட்பேக் வரணும் அவ்வளதான். ஃபீட்பேக்காக வந்து வேணா ம், ஃபார்ம்ஸும் அட்டாச் பண்ணுவான் ஜீமோ. அதையும் ஒண்ணு கிரியேட் பண்ணி ம், போட்டு விட்டுர்றா. ஓகே. நான் வந்து அந்த இது மாரி நிக்கிறேனாமா. ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா மாரி ஃபீட்பேக் கேட்டு நின்னுட்டு இருக்கேனா லயனா. அந்த மாரி எல்லாரும் அதுதான் வந்து நீங்க குடுங்க. வந்து ஃபீட்பேக்லாம் வந்து வேணா ஃபார்ம்ஸ் வேணா போட சொல்றான் ஜீமோ. அதுல கூட போட்டு விடுங்க. ம், இல்லன்னா ஆமா. கூகுள் ஃபார்ம் கூட போடுறேன். நார்மலா டிஸ்கார்ட்ல, இன்ஸ்டாகிராம்ல குடுக்குற மாரி குடுங்க. ம். அவ்வளதான். நன்றி, வணக்கம். பழைய வணக்கம். எபிசோட்லாம் கேளுங்க. எல்லா 2 பாட்காஸ்டையும் கேளுங்க. ம். ஒடியாங்க, ஒடியாங்க எல்லாரும். நன்றி. இங்க ஆமா. இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இதுவும் வைக்க போறோம். ஏதாவது ஒரு ஈவென்ட் வச்சுர்றோம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஈவென்ட் வைப்போம். அப்ப வேற ஏதாவது ம். டாபிக்கையும் நான் மென்ஷன் பண்றேன். அதையும் வந்து எல்லாரும் பேசிட்டு போலாம். ஓகேவா? ஓகே. நன்றி. ஆமா. இதெல்லாம் ஓகே. பேசி ஓகே. குடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றிப்பா. இந்த இதுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னைய 1 வருஷமா கேள்வியா கேட்டுட்டு இருக்கானுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்காத கேள்வி கிடையாது. அவன் இந்த பீஸ் மேக்கர் இருக்கான் பாரு. ஏன்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ எபிசோட் பண்ணவன் மறந்தே போயிட்டான் அவன் எபிசோடவே கடைசியில. இந்த மாரி வந்து அவன் வந்து முந்தாநேத்தி ம், பண்ண எபிசோடே வந்து மறந்துருவான். நான் பேசவே இல்லடா அதுல அப்படின்னு சொல்லுவான். என்ட்டயே வந்து சொல்லுவான். ம், ம். அவன் ஆ, 1 வருஷம் அந்த தான் மாரி இன்னும் 1 வருஷம் ஈஸியா ஆச்சுல்ல. மறந்துருவான். அவனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ம். அவனு இப்ப வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ண இவங்க எல்லாருக்குமே நன்றி. வந்து பேசி குடுத்துட்டு போன எல்லாருக்கும் நன்றி. ம். ஓகே. அவ்வளோதான்.